இந்த சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ செந்தில் கூட இப்போ மீனா பேசுகிறாங்க. ஆனால் வந்து செந்தில் பேச மாட்டார். கூடிய சீக்கிரமே இவங்க ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக பேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே ராஜி வந்து டியூஷன் போனனால வீட்டுக்கிட்ட யாருக்குமே சொல்லாமல் போனாங்க. இதுவே மிகப்பெரிய பிரச்சனை உண்டாயிருச்சு. இருந்தாலும் இப்போ ராஜியும் கதிரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க. வீட்டில் ஒன்றா இருந்தும் இப்போ இதை கேட்டு அவங்க மாமியார் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ இதனால மீனாக்கும் செந்திலுக்கும் பிரச்சனை, 2 பேரும் பேசுகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மயில்கிட்ட சொல்ல தயங்குறாங்க. ஏன்னா மயில் அதாவது சொன்னால் அதை ஏதாச்சும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நல்லா தெரியுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ செந்தில்கிட்ட மீனா வந்து கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. எதுக்குமே ரீப்ளை பண்ணுறதுனால இப்போ மீனா வந்து செம கோவத்தில் இருந்தாலும் இதை வந்து செந்தில்கிட்ட காட்டிக்கிடாமல் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணி ஆஃபீஸில் தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் வெளியில் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக கூப்பிடுறாங்க. இதுக்கு செந்தில் வந்து ஓகே பண்ணி அதாவது மீனாவை பார்க்க போவாரா, 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்களா பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதில் அடுத்த எபிசோடு இருக்க போகுது. இன்னொரு பக்கத்து அதாவது முத்துவேல் அதாவது ராஜியை மறக்காமல் இவன் இன்னும் இருக்கா, தலை முழுகணும், இவனால தான் அதாவது ராஜினால தான் இப்போ வந்து குமாருக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்காரன் ஏற்றி விட்றாரு. இப்போ இதையும் புரிஞ்சிக்காமல் இப்போ முத்துவேல் வந்து இப்போ ரொம்ப வந்து கோவப்பட்டு பேசுகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜிக்கு இருக்கிற பிரச்சனையே தான் வேலைக்கு போனால் தான் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன், அதில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய சீக்கிரமே விஷயங்கள் வரும்.